மொபைல் ஜென்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னையோட ஈரோடு இடைத்தேர்தல் பிரச்சாரம் முடியுது. EVKS இளங்கோவன் மறைவுக்கு பிறகு ஈரோடு இடைத்தேர்தல் இரண்டாவது முறையாக நடக்க போகுது. அதாவது முதல் முறை அவங்க மகன் இறந்தாரு. அது ஒரு இடைத்தேர்தல் வந்துச்சு. மறுபடியும் EVKS நின்னாரு. இப்ப அவருடைய மறைவுக்கு பிறகு இப்போ இரண்டாவது முறை ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வந்திருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாம். இன்னையோட பிரச்சாரம் எல்லாமே முடியுது. இன்னைக்கு மூட்டை முடிச்சு எல்லாமே சீமான் அண்ணான்ல இருந்து திமுக முக்கிய நிர்வாகிகள் இருந்து எல்லாருமே மூட்டை முடிச்சுலாம் கட்டின்னு அவங்க இடத்துக்கு வந்துருவாங்க. 5ஆம் தேதி அன்னைக்கு வாக்கு பதிவு, 8ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை. ரொம்பவே சூடு பிடிச்சி ரொம்ப தீவிரமா பிரச்சாரம் நடந்து கொண்டே இருக்குது. ஏன்னா 6 மணியோட கடைசி அப்படின்றதுனால அனல் பறக்க பிரச்சாரம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லலாம். திமுக நாம் தமிழர் கட்சியை தவிர்த்து சுயேட்சை எம்எல்ஏக்களும் அவ்வளோ விறுவிறுப்பா பண்ணிட்டு இருக்காங்க. இதுல ரொம்ப கவனிக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, மது குடிப்போர் விழிப்புணர்வு சங்க தலைவர் ஐயா செல்லப்பாண்டியன் அவர்கள் சுயேட்சை ஈரோடு கிழக்குல நிக்கிறாரு. அவர்கள் ரொம்பவே கவனம் பெற்று வர்றாரு. ஏன்னா மக்களிடம் வாக்கு சேகரிக்கும் போது பெரியார் மாதிரி மாறுவேடம் போட்டு வாக்கு சேகரிக்கிறதும், அண்ணாமலை மாதிரி ஜாட்டியில அடித்து கொண்டு வாக்கு சேகரித்தோம், அது தனி கவனம் பெற்றிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னைக்கு எல்லாருமே பார்த்தோம்னா தேர்தல் பிரச்சாரம் இன்னைக்கு கடைசியா முடியும் நிலையில 6 மணி வரைக்கும் ஒரே அனல் பறக்குது. இங்க போறது அங்க போறது, அவங்களுக்கு என்ன செய்யுது இவங்களுக்கு என்ன செய்யுது, இவனுக்கு பணம் கொடுக்கணுமா அவனுக்கு பணம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரே பரபரப்பா தேர்தல் காலம் போயிட்டு இருக்கு. இருந்தாலும் திமுக தான் ஜெயிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்ற நிலையில யாரும் வாக்கு செலுத்தாம போயிடாதுங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய ஜனநாயக கடமை. உங்களுக்கு யாருக்கு விருப்பப்பட்டிருக்கோ, உங்களுக்கு எந்த வேட்பாளர் பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு தயவு செய்து வாக்களிங்க. ஏன்னா இது ஒவ்வொருத்தருடைய ஜனநாயக கடமை அப்படின்னு நம்ம சொல்லலாம். மீண்டும் நம்ம வாக்கு எண்ணிக்கை அன்னைக்கு சந்திக்கலாம். அதாவது 5ஆம் தேதி வாக்குப்பதிவு, 8ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை. 8ஆம் தேதி யார் முன்னிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ஒரு சொட்டு தண்ணீர் காவிரில உனக்கு இல்லைங்கிறான்டா. உனக்கு வெக்கம், மானம், சூடு, சொரணை எதுவும் இல்ல. உனக்கு தண்ணீர் முடியாதுங்கிற காங்கிரஸ் சொல்றதாடா இவன் கூட்டணி வச்சு தேர்தல். நீ சோதிங்களா இல்லையா? மான ரோசமா இருக்கா இல்லையா? ஒரு ரத்தத்தை பரிசோதனை பண்ற. போய் பாரு. தன்மானத்துக்காக உயிரை விட்டாயிடா நீ. உன் பாட்டை யாரா? சின்ன மல்ல. அவன் நடந்த மல்ல நீ நடக்கிற. அவன் சுவாச்ச காற்று, அவன் குடிச்ச தண்ணி தானே குடிக்கிற. வெள்ளக்காரன் கப்பங்கட்டு தீரா 100 விழுக்காட்டு வரியில 50 விழுக்காட்டை எனக்கு கட்டு, 50 விழுக்காட்டை நீ மக்களுக்கு சேவை செய்ய வச்சுக்க, நிர்வாகம் பண்ண வச்சுக்க, நீ ஆண்டுக்க. என்னடா சொல்லிருப்பான்னு நினைக்கிற? யாரு நாட்டை யாரால யாரா அனுமதி கொடுக்கிறது? கப்பல் கட்ட முடியாது என்று நின்றான், தூக்குண்டா மரண கைத்துல நீ தொங்குனாண்டா நம்ம பாட்டேன். ஏன்டா அவன் சரணடைஞ்சு கப்பத்தை கட்டி கை கட்டி நின்று நாட்டை ஆண்டிருக்க முடியாதா? நீ இந்த வந்தவன் நாட்டை கொடுத்து 2-3 சீட்டு கை கட்டி நிக்கிறீ. அப்படி அவனால் நின்று இருக்க முடியாதா? தூக்கு கயிறுடா.